அறியாத வயசு புரியாத மனசு ரெண்டும் இங்கே காதல் செய்யும் நேரம் அடியாத்தி ரெண்டும் பரு ராகுல் காந்தி பிரதமர் ஆயிடுவாரா? சாத்தியம் சொல்லுங்க நீங்க. சார் அப்ப பிரதமர் மோடி தான். மோடி ஆகக்கூடாது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்ன அதான் சார் நாங்க என்ன சொல்றோம்? ஆகக்கூடாதுங்கிற கருத்து புரியுது. யார் ஆக போறாங்கங்கறத புரியல. யாரு என்ன சொல்றோம்? ஆகக்கூடாதுங்கிற கருத்து புரியுது. யார் ஆக போறாங்கங்கறத புரியல. யாரு? மோடி ஆக கூடாதுன்னு புரியுது. யார் ஆக போறாங்கன்னு கேக்குறாங்க. வேற யாரு? நான் தான். காங்கிரஸ் அல்லாத பாஜக இல்லாத இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களின் பிரதிநிதிகள் ஒன்று கூடி அதன் கூடி ஒரு ஆள் தேர்வு பண்ணணும். ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கு புரிதலுக்காக இப்ப மோடியோ ராகுல் காந்தியோ ஜெயிக்க போறது இல்ல, பெரும்பான்மை பெற போறது இல்லங்கிறதானே உங்க கருத்து? ஜெயிக்க கூடாது. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. கூடாது இல்ல, மாட்டாங்கங்கறதா கூடாதுங்கறதா? ரெண்டும் தான். ஜெயிக்க கூடாது, ஜெயிக்க மாட்டாங்க நம்புறேன். உங்களுக்கு எல்லாம் அரசியல் கூட்டா போயிருச்சு. இன்னொன்னு அப்புறம் வந்து சனாதனத்தை பத்தி பேசினாங்க. என்னுடைய மௌனத்தினாலேயே அவங்க சொல்ற அந்த பொம்பளை சொல்றது எல்லாமே உண்மை நீங்க நம்பிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் நான் என்ன தெரியுமா கெட்ட ராஸ்கல் வெடிச்சு சதறிட்டேன்னு வச்சுக்கோங்க. சனாதன ஒழிப்புல திமுக பின்வாங்கி நான் தெளிவா சொல்றேன். ஏன்னா சரியா ஒழிக்க மாட்டேங்குது. அவங்க ஒழிக்க ஏன்னா எந்த மதத்துல சனாதனம் இருக்கு? ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் பேசுறப்ப சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டியதுன்னு பேசினார். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துல வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம் போறப்ப நான் வந்து எந்த மதத்தையும் குறிப்பிட்டு சொல்லல, எல்லா மதத்தையும் தான் சொன்னாங்க. ஒரு ஆண்டுக்கு முன்னாடி பெரியார் கோயில் போராட்டம் நடத்தினார், பேசுறீங்கல்ல. இப்ப விழுப்புரம் பக்கம் மேல்பாதியில திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழர்கள் போக முடியல. உங்க ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. என்ன பண்றீங்க? அத நான் சொன்னதா சொல்லக்கூடாது, அவனுக்கு சொன்னதா சொல்லணும். மேல் ஜாதிக்கார நாயிக, அந்த நாயிகங்கிற நல்லா அழுத்தி சொல்லணும். சரி. ஆமா, ஊடக கருத்துருவாக்கம். நான் இந்த பக்கம் திரும்பி பார்த்தேன், இந்த பக்கம் திரும்பி பார்த்தேன், இப்படி திரும்பி பார்த்தேன், இப்படி பார்த்தேன். ஆமா, ஊடக கருத்துருவாக்கம். தமிழ்நாட்டுல யார் யார் எவ்வளவு ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கஸ்தூரி மேம் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க, பொதுவா மற்ற கட்சிகளுக்கு சேர்த்து சொல்லிட்டே போயிடலாம். இன்னைக்கு நிச்சயம் அம்பிட்டு பயணம் நம்மள அடிக்காம போமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சிக்குவனா? இல்ல, திமுகவுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இது. ஏன்னா ஊரு ரெண்டு பெட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்னு சொலவடை உண்டு. இதுதான் எங்கள் காசேகாவினுடைய மாபெரும் கொள்கை. இங்க ஒரு கூட்டணி இல்லை. எடப்பாடி அவர்களுக்குரிய அதிமுகவுக்கு இது ஒரு ஆசிட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இது போன்ற கூட்டத்தை நான் எதிர்பார்க்கவில்லை. அதிமுகவுக்கு எம்பி வெற்றிகள் வருமாயின் ஓகே, வருமா வந்தா சொல்லிருங்க. என்னடா முகத்தையும் உடம்பையும் முறப்பா வச்சிருக்க, கால கடகடன் ஆடுது. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். நோய் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிறல்ல? நீ இல்லையே, நான் உங்களை பணக்காரனா இல்ல நினைச்சிட்டு இருக்கேன். பைத்தியம் முட்டில கொட்டா தேயிற அளவுக்கு முட்டி போட வச்சிடா கனல் பை.